தினமலர் மற்றும் சாணக்கியா இணைந்து வெளியிட்ட சர்வே ரிப்போர்ட். இது ஒரு தேர்தல் கணிப்பாக மட்டும் அல்லாமல் தற்போதைய தமிழக அரசின் நிர்வாகம் குறித்து மக்களிடையே உருவாகியுள்ள மனநிலையின் பிரதிபலிப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு போன்ற அடிப்படையான விஷயங்களில் ஆளும் அரசின் செயல்பாடுகள் மீது மக்கள் நம்பிக்கை குறைந்து வருவதாக அந்த சர்வே சுட்டிக்காட்டியுள்ளது. அரசு தரப்பில் நிலைமை முழு கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற வாதம் முன்வைக்கப்படும் நிலையில் சர்வே வெளிப்படுத்தும் இந்த அதிருப்தி அரசின் கூற்றுக்கும் தரைநிலை உண்மைக்கும் இடையிலான பெரும் இடைவெளியை சுட்டிக்காட்டுகிறது. இதே பின்னணியில் நேற்று நடைபெற்ற பிரஸ் மீட்டில் இபிஎஸ் பேசிய கருத்துக்கள் வழக்கமான எதிர்க்கட்சியின் அரசியல் தாக்குதலாக மட்டுமல்லாமல் சமீப காலமாக தொடர்ந்து நடைபெற்று வரும் குற்றச்சம்பவங்கள் காரணமாக மக்களிடையே உருவான அச்சம் மற்றும் கோபத்தின் வெளிப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது. அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமடைந்து சந்தி சிரிக்கும் நிலை அடைந்துவிட்டதாக கூறி, குறிப்பாக பெண்கள், மாணவிகள் மற்றும் உழைக்கும் மக்களின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகிவிட்டதாக கடுமையாக விமர்சித்தார். இந்த விமர்சனங்களுக்கு வலுவூட்டும் விதமாக முதல் நாள் தமிழ்நாட்டில் ஒரு பீகார் குடும்பம் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், வேலைக்காக வந்த வெளிமாநில தொழிலாளர்களுக்கே பாதுகாப்பில்லை என்ற கவலைக்கிடமான சூழலை வெளிச்சம் போட்டது. தொடர்ந்து நேற்று தலைநகரான சென்னையின் முக்கியமான பகுதியான நந்தனத்தில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம், நகரின் மையப்பகுதிகளிலும் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை என்பதை காட்டும் அதிர்ச்சி உண்மையாக அமைந்துள்ளது. இந்த இரண்டு சம்பவங்களும் தனித்தனி குற்றச்செயல்கள் என்று ஒதுக்க முடியாத அளவிற்கு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு அமைப்பில் ஏற்பட்டுள்ள நிர்வாக தோல்வியும் காவல்துறை கண்காணிப்பின் பலவீனத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. ஒருபுறம் அரசு வளர்ச்சி, முதலீடு, விளம்பரங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் மறுபுறம் அடிப்படை மனித பாதுகாப்பே உறுதி செய்யப்படவில்லை என்ற உணர்வு மக்களிடையே ஆழமாக பதிந்துள்ளது. சர்வே ரிப்போர்ட், எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம் மற்றும் தொடர்ச்சியாக நடைபெறும் குற்றச்சம்பவங்கள் ஆகிய அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து தற்போதைய ஆட்சி உண்மையிலேயே மக்களின் உயிர், மரியாதை மற்றும் பாதுகாப்பு காக்கும் தகுதியுடன் செயல்படுகிறதா, இத்தகைய சட்டம் ஒழுங்கு சூழலில் இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்ற அடிப்படை மற்றும் தவிர்க்க முடியாத கேள்வியை சமூகத்தின் முன் வைக்கிறது.